டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைய விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 3ஆம் தேதியிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர். இனி இதுதான் டிராவல் ஆக போகுது. இனி கிரிட்டீரியா டிராவல் ஆகுமா அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு. ஸோ எல்லாருமே இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டை கொஞ்சம் சரியா கத்துக்குங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. மாற்றம் ஒன்றே நிலையானது. மாற்றம் வரல அப்படின்னா நம்ம தோல்வி அடைஞ்சிடுவோம். நாம ஜெயிக்க பிறந்தவங்க. அதனால ஜெயிக்கிறதுக்கு உண்டான மாற்றத்தை நாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதை சரியா பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு காலத்துல நாம எப்படி இருந்தோம்னு தெரியும், இன்றைக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் கோடீஸ்வரனா இருந்தேன் சார், இன்னைக்கு வசதி குறைவா இருக்கு, இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு மாற்றம். சார் நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நல்லா இருக்கேன், நான் ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கேன் அப்படின்னா அதுவும் ஒரு மாற்றம் தான். சரி, எனக்கு மாற்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க இப்படி ஒரு மாற்றத்தை எப்படி சந்திக்க முடியும்? சோ அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா சிஸ்டத்துல ஒரு மாற்றம் வருது அப்படின்னா நமக்கு எந்த விதத்திலயும் தோல்வி வரக்கூடாது, சறுக்கல் வரக்கூடாது. ஒரு ஸ்டேபிளாவது நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கணும். ரெண்டாவது வெற்றியும் அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய ஃபவுண்டர் டாக்டர் டேனியல் ஜான்சன் ரொம்ப பொறுமையா தெளிவா அந்த முடிவு எடுத்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏற்கனவே பேல்வின்ங்கிற சிஸ்டத்துல அந்த டிராவல் பண்ணி பிவிசி மெட்டா சிஸ்டத்துக்குள்ள வந்து அடுத்து கிரிட்டீரியாங்கிற விஷயத்துல நம்ம லேண்ட் பண்ண வச்சு இன்னைக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டுங்கிற இடத்துல டிராவல் பண்ண வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொன்றிலையும் நமக்கு நிறைய மாற்றங்களும் புரிதலும் சிஸ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நம்மளால வர முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க இணைஞ்சதுக்கு முதல்ல நீங்க உங்களை நீங்களே பாராட்டிக்க. அதே போல இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அவங்கள மனதார பாராட்டுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களோ தெரியாம கொடுத்தாங்களோ அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அந்த வாய்ப்பை எடுத்துட்டோமே, இந்த வாய்ப்புக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு அவரு என்ன புரிஞ்சுக்காம போயிடலாம். ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பிவிசி மெட்டால மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. நமக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கும் இல்லையா, அந்த கோல் செட்டிங்ல ஜெயிக்கணும் அப்படின்னா அது பிவிசி மெட்டாவில மட்டும்தான் இனி சாத்தியங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம பிவிசி மெட்டாவுடைய ப்ராஜெக்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிவிசி மெட்டாக்குள்ள உள்ள வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஏர்லி பேர்ட்ல என்ன பண்ணணும், ஏர்லி பேர்ட்ல நமக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாம் கொஞ்சம் தெளிவா நம்ம பார்ப்போம். பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த டூல்ஸை நம்ம பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கடைசியா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த பால்வின் விர்ச்சுவல் கரன்சில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒன்னு சீடு பார்ட்னர், ரெண்டாவது டோக்கன் ஃபார்மிங். அப்ப சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங்ல டிராவல் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இருந்தாலும் இன்னைக்கு ஏர்லி பேர்ட் அப்படிங்கிற ஒரு ரிவார்டு மூலியமாக நமக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த சீடு பார்ட்னர் அடுத்து நெக்ஸ்ட் டோக்கன் ஃபார்மிங்ல கிரிட்டீரியா போக வேண்டியதில்லை, நேரடியாக ஏர்லி பேர்டுக்கு வந்தாலும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கிரிட்டீரியா போய் தான் வரணுமா அப்படின்னு சிலர் கேட்டீங்க. அப்படி கிடையாது. நீங்க சீடு பார்ட்னர் ஆகிருந்தீங்க அப்படின்னா டைரக்டாக நீங்க ஏர்லி பேர்டுக்குள்ள நீங்க வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த சீடு பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்துக்கு ஒரு பார்ட்னராக நம்ம இணையறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த சீடு பார்ட்னர். அப்ப இந்த சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு பணம் கட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 2500 ரூபாய் இருந்தாலே போதும் நம்ம சீடு பார்ட்னராக
இந்த சிஸ்டத்துக்குள்ள டிராவல் ஆக முடியும். அடுத்ததாக நீங்க எப்ப இந்த சீடு பார்ட்னர் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அன்னில இருந்தே நீங்க டோக்கன் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலாம். டோக்கன் ஃபார்மிங்ல தான் இந்த ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு 2500 ரூபாய்ன்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த 2500 ரூபாய்க்கு நம்மளுடைய சிஸ்டத்துல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து டோக்கன் ஃபார்மிங்ல ஆலிபேட் எப்படி நமக்கு வருமானத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, வாருங்கள். இந்த பிவிசி மெட்டா சீடு பார்ட்னர் நியூ ஜாயினர் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னங்கிறத சொல்றேன். மினிமம் $10 நிகரான பிவிசி மெட்டாவை நாம இந்த இடத்துல பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள ஸ்டேக்கிங் பண்றோம். ஓகேங்களா? $10 நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய பிவிசி மெட்டா .io வேலட்டுக்குள்ள நம்மளுடைய நேம்ல நம்ம அங்க சேவ் பண்றோம். அடுத்து $11 நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவ் பண்றோம். எங்க கனெக்டட் வேலட்ல சேவ் பண்றோம். அப்ப பிவிசி மெட்டா வேலட்ல ஸ்டேக்கிங் பண்றதுக்கும் கனெக்டட் வேலட்ல சேவ் பண்றதுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள ஸ்டேக்கிங் பண்ணும் போது அந்த ஸ்டேக்கிங் ரிவார்டு நமக்கு கிடைக்கும். பிவிசி மெட்டா வேலட்ல சேவ் பண்ணும் போது அது நம்ம பாக்கெட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணாலும் அதை என்கேஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரூல்ஸ். அப்ப 10, 11 மொத்தம் $21 நம்ம உள்ள அப்டேட் பண்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா $5 பிஎன்பி வாங்கி நம்மளுடைய வேலட்ல கனெக்டட் வேலட்ல ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். எதற்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய நபர்கள் சைட் ஓபன் பண்ணும் போது வரலங்கிறீங்க. அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அந்த எத்ரியம் இருக்குதா, இல்ல ட்ரான்ல இருக்குதா, இல்ல பிஎன்பில இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றது இல்ல. சோ செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பிவிசி மெட்டா முழுமையாக 100% பிஎன்பி நெட்வொர்க் பிளாக் செயின் டெக்னாலஜில தான் டிராவல் ஆகும். அப்ப இந்த இடத்துல நம்ம பிளாக் செயின் பிஎன்பி நெட்வொர்க்ல டிராவல் ஆகுறதுனால நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்சனும் இந்த உலகம் உள்ள யாரு டிரான்சாக்சன் பண்ணாலும் சரி அந்த பிஎன்பில இருந்து கேஸ் பீஸ், அதாவது என்ன சொல்றது, கூலின்னு சொல்லலாம். நம்ம ஒரு காயினை இந்த பக்கம் இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒரு ஃபார்மிங்க்கு $100 டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஃபார்மிங்க்கு அதர் ஃபார்மிங் பண்றோம், வித்ராவல் பண்றோம் அப்படின்னா அது டிரான்சாக்சன். அந்த டிரான்சாக்சன் ஒவ்வொன்றுக்கும் கேஸ் பீஸாக பிஎன்பில இருந்து ஆட்டோ டெபிட். அப்ப பிஎன்பில இருந்து ஆட்டோ டெபிட்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வேலட்ல பிஎன்பி வாங்கி வச்சுக்கணும். இது சீடு பார்ட்னருக்கு உண்டான எஃபர்ட். மொத்தம் $26 இருந்தா போதும் நம்ம சீடு பார்ட்னரை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இவ்வளவுதான் பண்ணணுமா, இதுக்கு மேல பண்ணக்கூடாதுன்னா அன்லிமிட்டடா நீங்க சீடு பார்ட்னரை உருவாக்க முடியும். ஓகேங்களா? அன்லிமிட்டடாக நீங்க சீடு பார்ட்னரை உருவாக்க முடியும். அதே போல $25 பண்ணிதான் சீடு பார்ட்னர் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீடு பார்ட்னருக்கு நீங்க பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப சீடு பார்ட்னரை உருவாக்கிட்டோம். இப்ப சீடு பார்ட்னர் வந்துட்டாங்க. அடுத்ததாக டோக்கன் ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப டோக்கன் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் $100 நம்ம டோக்கன் ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப டோக்கன் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு டோக்கன் ஃபார்மிங்ல இருந்து என்ன கிடைக்கும்? சீடு ஃபண்டிங்ல என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டோம். அதுல குறைஞ்சது 200 to 300 பிவிசி மெட்டா இன்றைய காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கன்னாவே ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் லட்சக்கணக்கில் இல்ல கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஏன்னா சீடு ஃபண்டிங்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டோக்கன் நாளைக்கு $10 வந்தா என்ன, $100 வந்தா என்ன, $1000 வந்தா என்னங்கிறத நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. $10 வந்தா லட்சம், 2 லட்சமோ 3 லட்சமோ நமக்கு சொத்தாகும். அது $100 வந்தா 20 லட்சம், 30 லட்சம் வரும். அது $1000 ரீச் ஆயிடுச்சு ஒரு பிவிசி மெட்டா. கண்டிப்பாக வரும் சார், கண்டிப்பாக 5 to 10 வருடத்துல கண்டிப்பாக இந்த பிவிசி மெட்டாவோட விலை, ஒரு காயினோட விலை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கம்பல்சரி வரப்போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு விலை குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சு யாரும் சாதாரண நின்றாதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அதை பயன்படுத்திக்கணும், சேவ் பண்ணிக்கணும். உங்களை கட்டாயப்படுத்தல, உங்களால முடிந்தால் அதை பண்ணி வச்சுக்கணும். ரைட்.
$1000 சர்வ சாதாரணமாக அது ரீச் ஆகும். நினைச்சு பாருங்க, ஒரு 2500 நம்ம வாங்கின அந்த காயினு நாளைக்கு ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய்க்கு போகுது. அது வேணாம் சார், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு போட்டுவேன். இன்னைக்கு வேற எதுல சார் 2500 கொடுத்து 50 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும்? சோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அசெட், டிஜிட்டல் அசெட் தான் இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன். ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் மணி, இனி வருங்காலத்துல இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி மெட்டாவர்ஸ் இருக்கிறது மட்டும்தான் இனி செயல்பட போகுது. நம்மளுக்கு செயல்படும், பிரம்மாண்டமாக வரும், புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, எனக்கு டெய்லி வருமானம் வேணும், அது என்னுடைய சொத்து, நான் இடத்த வாங்கி போட்டுட்டேன், எனக்கு நிறைய வருமானம் டெய்லி தேவைப்படுது சார், எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்கு சார், ஒவ்வொரு நாளும் எனக்கு கமிட்மெண்ட், ஒவ்வொரு மாசமும் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா சிஸ்டம் அருமையாக டோக்கன் ஃபார்மிங் கொடுத்தாச்சு. இந்த டோக்கன் ஃபார்மிங்ல அவங்க இந்த ஏர்லி பேர்டு ரிவார்டு ஆஃபர் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஏர்லி பேர்டு ரிவார்டு. ஸோ இந்த ஏர்லி பேர்டு ரிவார்டு அப்படின்னா என்ன சார், அது எப்படி சார் நம்ம ஆப்ரேட் பண்றது அப்படின்னா, சிஸ்டம் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுங்களா, 1:2 ரேஷியோ பிளான். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் இந்த 1:2 ரேஷியோ பிளானை தவிர உங்களுக்கு 20 லெவல் சிஸ்டம் ரெஃபரல் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிஸ்டம் எப்படி கொடுத்துருக்காங்க, 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 1:2 ரேஷியோ பிளான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்களை மட்டும்தான் நம்ம 1:2க்கு மேட்ச் பண்ண போறோமே தவிர 2வது லெவல்ல இருக்கிறவங்களை நமக்கு 1:2 மேட்ச் பண்ணல. அது அவங்களுக்காக அவங்க பண்றாங்க. ஓகேவா, இங்க யாரும் யாருக்காகவும் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ரைட். அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் அப்படிங்கிறது மொத்தம் 7 டேஸ், 7 நாட்கள் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதாவது 7 நாட்கள்ல எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க எல்லாமே 100 மடங்கில் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்ப என்கிட்ட $500 இருக்கு, அதை ஒட்டுக்கு 500 போடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நிறைய பேர் அந்த தப்பு பண்றீங்க. 500ஐயும் ஒட்டுக்கா போடாதீங்க, 100 500 போடுங்க. 100 மடங்கில் 5 பண்ணுங்க, 500 ஆயிடும். 100 மடங்கில் 100 பண்ணுங்க, 1 லட்சம் ஆகும். சோ எவ்வளவு வேணும்னாலும் 100 மடங்கில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த விஷயம் என்னங்க, நம்மளுடைய ரெஃபரல் அவங்களையும் அதே 100 மடங்கில் செய்ய வைங்க, அதே 100 மடங்கில் செய்ய வைங்க. ஓகேங்களா, சூப்பர். அப்ப இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, ஒரு $100 இருந்தா கூட நம்ம ஏர்லி பேர்டுக்குள்ள ஈஸியா உள்ள வந்துட முடியும். நான் நிறைய $5000 $10,000 இருந்தா தான் உள்ள வர முடியுங்கிறதுல கிடையாது. சாதாரணமாக ஒரு $100 இருந்தா கூட நீங்க ஏர்லி பேர்டுக்குள்ள வர முடியும். ரைட் சார், நான் உள்ள வந்துட்டேன், $100 என்னுடைய வேலட்ல செல்ஃப் ஃபார்மிங் நான் பண்ணிட்டேன். ரைட், சூப்பர், வாழ்த்துக்கள். சோ நீங்க இன்னைக்கு பண்ணிட்டீங்களா, இன்னையில இருந்து, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு, இன்னையில இருந்து 7 நாளைக்கு சிஸ்டம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்க, கீழே அந்த 2 நபர்கள், 2 பார்ட்னர்கள் 100 பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டேவிலேயே அந்த 2 நபர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் எவ்வளவு தெரியுங்களா, ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டுமே 0.70, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. இந்த 0.10 ரெஃபரல் ரிவார்டுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அது 1:2க்கு மட்டும்தான். நீங்க ஏற்கனவே நிறைய பார்ட்னர் உங்களுக்கு கீழே இருக்கலாம், அந்த ரிவார்டு எல்லாம் அதிகமாவே வரும். நான் 1:2க்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப 70 20 10 பர் டே 1% ரிவார்டு, பர் டே 1% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குது. எதுக்குங்க, 100 மடங்கில் நீங்க ஜெயிக்க போறீங்க. ஓகேங்களா, சோ இந்த 1% நான் கிரிட்டீரியால வரணும் அப்படின்னா நான் 2500 1:15 மெம்பர்ஸ் உள்ள இருக்கணும். 1:15 மெம்பர்ஸ். அதாவது எனக்கு நான் டைரக்டா 2500, எனக்கு கீழே 15 நபர்கள் 2500 பண்ணியிருந்தா தான் எனக்கு 1%. ஆனா இங்க நான் 100 பண்ணி எனக்கு கீழே 2 பார்ட்னர் 100 பண்ணியிருந்தாவே எனக்கு 1%. அப்ப ஏர்லி பேர்டு ரிவார்டு நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கணும் தெரியுங்களா. பிளான் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது இல்ல, பிளான் சேஞ்ச் ஆகுறதுங்கிறத விட அது நமக்கு எவ்வளவு எளிமையா கொடுத்திருக்காங்க, எவ்வளவு ஈஸியா கொடுத்திருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. வெரி குட், சூப்பர், கண்டிப்பா இனி புரிஞ்சுக்குவீங்க. சோ ஃபர்ஸ்ட் நாள்
1:2 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு சார், இந்த ரேஷியோ பிளானை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா பர் டே $1. ஸோ உங்களுக்கு 200 நாட்கள்லயே $200 ரிலீஸ் ஆயிடும். அப்ப வேகம் ஜாஸ்தியா இருக்கா? ரைட். ரெண்டாவது நாள் நான் நான் பண்ணிட்டேன், நேத்து பண்ணிட்டேன், இன்னைக்கு ரெண்டாவது நாள். ஆனா நேத்து எனக்கு 1:2 மேட்ச் ஆகல, ரெண்டாவது நாள்ல 1:2 மேட்ச் ஆகுது. இப்ப எனக்கு என்ன ரிவார்டு ஏர்லி பேட்டர் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் எந்த மாற்றமும் கிடையாது, அது 0.20 வரும். உங்களுடைய ரெஃபரல் 2 பேர்னா 0.10 வரும். ஆனா அந்த ஏர்லி பேட்டர் ரிவார்டு மட்டும் ஒரு 10% லாஸ் ஆகி உங்களுக்கு 0.60 வரும். அப்ப ரெண்டாவது நாள் 1:2 ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்க ஒரு நாளைக்கு 0.90% ரிவார்டை நீங்க எடுக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டாவது நாள் நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட 0.90% ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே சார், ரெண்டாவது நாள் கம்ப்ளீட்டட் ஆகல சார், மூணாவது நாள் தான் கம்ப்ளீட்டட் ஆச்சு எனக்கு 1:2 அப்படின்னா நீங்க அப்டேட் பண்ணது மூணாவது நாள். ஓகே, அப்ப நமக்கு ஏர்லி பேட் ரிவார்டாக 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, ரெஃபரல் ரிவார்ட் 0.10%. ஃப்ரெண்ட்ஸ், 1:2க்கு மட்டும் தான் நான் பிளான் சொல்றேன், ரெஃபரல் நீங்க அதிகப்படுத்தி இருக்கலாம். ரைட். அப்போ ஒரு நாளைக்கு 0.80% ரிவார்ட். பர் டே இன்கம் 0.80% ரிவார்ட். எப்ப நீங்க பண்ணதுக்கு பிறகு மூணாவது நாள்ல 1:2 ரேஷியோ பிளான் அப்டேட் ஆயிருந்தா. சரி சார், நான் பண்ணதுக்கு அப்புறம் நாலாவது நாள் தான் எனக்கு அந்த 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.70% ரிவார்ட். எப்படி சார்? ஏர்லி பேட் ரிவார்டு 0.40, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. இல்ல சார், நான் பண்ணதுக்கு அப்புறம் ஐந்தாவது நாள் தான் எனக்கு வந்து அந்த 2 பார்ட்னர்கள் 1:2 பிளான் ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்லி பேட் ரிவார்டு 0.30, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. அப்ப பர் டே வந்து 0.60% ரிவார்ட் நமக்கு கிடைக்குது. எப்ப நீங்க $100 அப்டேட் பண்ணி ஐந்தாவது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட 0.60% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நான் பண்ணதுக்கு அப்புறம் ஆறாவது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு சார், இந்த 6 நாளை என்னுடைய பார்ட்னர்ஸ், என்னுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் யாரும் பண்ணல, ஆனா ஆறாவது நாள் 2 பார்ட்னர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 1:2 ரேஷியோ பிளான் ஓகே ஆயிடுச்சு. அப்போ ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்ட் 0.10. மொத்தம் ஒரு நாளைக்கு 0.50% ரிவார்ட், 0.50% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்ப நீங்க $100 பண்ணி ஆறாவது நாள்ல 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 0.50% ரிவார்ட் உங்களுக்கு வரும். ஓகே சார், நான் பண்ணதுக்கு அப்புறம் ஏழாவது நாள் தான் எனக்கு வந்து 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா அப்பயும் நமக்கு வந்து இன்கம் கிடைக்குது. ஏர்லி பேர்டோட ரிவார்டு 0.10, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20, ரெஃபரல் ரிவார்டு 0.10. ஆக மொத்தம் ஏழாவது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட ஒரு நாளைக்கு 0.40% ரிவார்டு நமக்கு கிடைக்குது. அப்ப நம்ம நார்மலாக நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.25 கிடைக்கும். இப்ப 0.20 கிடைக்குது. அப்ப நமக்கு இதுல அதிகமா கிடைச்சிருக்கு இல்லையா, 20% அதிகமா கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க ஒரு $100 பண்ணி ஏழாவது நாளைக்குள்ள ஒரு $100 2 பேர் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர்லி பேர்டோட ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குது. அப்ப 0.40% 1% வரைக்கும் நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை சிஸ்டம் நமக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது கிரிட்டீரியா விட எளிமையான ஒரு விஷயம். அதாவது கிரிட்டீரியாவே ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான், நான் அதுல குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா மற்ற சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும் போது கிரிட்டீரியா உண்மையிலே சூப்பர். சோ அந்த கிரிட்டீரியா விட இன்னும் சூப்பர் சார். அப்படியே நம்மள ஏர்லி பேர்ட் ரொம்ப பறக்க வச்சுட்டாங்க, மகிழ்ச்சியா இருக்கு.
சோ அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அருமையா அருமையா பண்ணுவீங்க. உங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் சம்பாதிக்க வைப்பீங்க. யோசனை பண்ணி பாருங்க. 1:2க்கு $1 அப்படின்னா நீங்க டைரக்டா 20 பேர் கொடுத்துருக்கலாம், 40 பேர் கொடுத்துருக்கலாம், 50 பேர் கொடுத்துருக்கலாம். நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கு 2 நபர், 2 ஐடி மட்டும் தான் தேவை. ஒரு பேர் மேட்சிங் ஆகணும்னா 2 ஐடி இருந்தா போதும். அப்ப நமக்கு 20 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அப்ப 10 பேர் மேட்சிங் உங்களுக்கு இருக்கு சார். அப்ப 10 பேர் மேட்சிங்னா எல்லாருமே ஆளுக்கு 100 பண்ணும்போது என்னுடைய ஐடியில நான் $1000 தானே பண்ண முடியும். ஏன் முடியாது? அந்த 10 பேர் மேட்சிங்ல திரும்ப ரீஃபார்மிங் அப்டேட் பண்ண மாட்டாங்களா? எத்தனை வேணாலும் ரீஃபார்மிங் அப்டேட் பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆயிட்டே இருக்கலாம். நீங்க தெளிவா இருந்துக்குங்க. நீங்க உங்க கையில எப்போதுமே ஒரு $100 ஸ்டாக் வச்சுட்டே இருங்க. இப்ப 20 பார்ட்னர் இருக்காங்க. அதுல 20 பார்ட்னருமே 100 பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. 10 பேரை நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா 10 பேர் மேட்சை கவர் பண்ணணும்னா ஒரு பேருக்கு 100 இன்ட்டு 10 இன்ட்டு 100 $1000 நீங்க உள்ள போட்டிருப்பீங்க. $1000 நீங்க உள்ள கொடுத்துருப்பீங்க இல்லையா? சோ அவங்க எல்லாருமே ஒரு இன்னொரு ஆளுக்கு 100 பண்றாங்க சார் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? மீண்டும் ஒரு 10 பேர் மேட்ச் ஆகும். மீண்டும் நீங்க இன்னொரு $1000 உங்க வேலட்ல ஆட் பண்ணலாம். மறுபடியும் 100 பண்றாங்க சார், மறுபடியும் நீங்க ஆட் பண்ணலாம். சோ அவங்க எத்தனை முறை பண்ணினாலும் சரி, அத்தனை முறை நீங்க ஆட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்மிங் மட்டும் அந்த ரெஃபரல் ரிவார்டு சேர்ந்து வரும். ரெண்டாவது எத்தனை ஃபார்மிங் இருக்கோ அத்தனைக்கும் 0.90 எந்த மாற்றமும் கிடையாது. 0.90 எந்த மாற்றமும் கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. 0.90 எப்படி வரும்ட்டு. அப்ப நீங்க 10 பேர் இன்ட்டு $1 கணக்கு போட்டீங்கன்னா $10. நீங்க 19 போட்டீங்க அப்படின்னா கூட ஒரு $9 உங்களுக்கு கேரண்டி. அப்ப மீண்டும் எல்லாருமே ஒரு 20 பேருமே ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்க சார் அப்படின்னா இன்னொரு $9 கூட்டிக்குங்க. இன்னொரு 100 பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் முதல்ல 100 பண்ணாங்க, அப்புறம் 200 பண்ணாங்க, 300 பண்ணாங்க, 400 பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 500 பண்ணிட்டாங்க சார். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு $50 உங்களுக்கு குறையாது. $50 மாசம் 1,50,000 சர்வ சாதாரணமாக நீங்க ஏர்ன் பண்ண முடியும். எங்க சார் கிடைக்கும்? ஒரு 100 மடங்குல செஞ்சு நம்ம இன்னைக்கு மாசம் 1 லேக் அண்ட் எப்போ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுதான் சார் ஏர்லி பேர்டோடைய ஸ்பெஷல். ஓகேங்களா? சூப்பர். நீங்க இது கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. ஒரே நாள்ல புரியுங்கிறது யாரும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கத்துக்குங்க. அடுத்ததாக இந்த ஏர்லி பேர்டுல நம்ம உள்ள வந்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணி இருந்தா, அதாவது ரெஃபரல் ரிவார்டு இல்லாம நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணி இருந்தால் நமக்கு 223 நாளையில 223 நாளையில நம்மளுடைய 200% ரிவார்டு கம்ப்ளீட். அதே ரெண்டாவது நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தால், டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மைக் யாருது ஆன்ல இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு யூடியூப்ல வரும். பிளீஸ் உங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் a minute. வடிவேல் சார். ஏன் சார்? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைக் யாரும் ஆன் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு ரெக்கார்டு ப்ரோக்ராமா இருக்கு. ரெண்டாவது இது உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். சரிங்களா? ரைட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம 1:2 ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு 223 நாள்லயே நமக்கு 200% கிடைக்கும். இந்த 1:2ங்கிறது ரொம்ப ரிஸ்கே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா $5,000 20 பேர் $5,000 போடுற அளவுக்குலாம் நமக்கு ட்ரெயின் அப் எடுத்தாச்சு. மெட்டீரியா 5 ட்ரைனிங் எடுத்தாச்சு. ஸோ அப்ப
1:2ல வெறும் $300 தான் நமக்கு தேவை. ஈஸியா உங்களால பண்ண முடியும். ஒரு $100 கொடுத்து $200 எடுக்கிறதுக்கு வெறும் 223 நாட்கள் இருந்தால் போதும். சார் 2வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, 0.80% தான். அப்ப எனக்கு எத்தனை நாள்ல வரும்? கிட்டத்தட்ட 250 நாள்ல நமக்கு வந்துடும். சார் 3வது நாள்ல தான் என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.70%, 286 நாள்ல வந்துடும். 4வது நாள் தான் நான் 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 0.60%, எனக்கு 34 நாள்ல என்னுடைய 200% ரிவார்டு கிடைச்சிடும். சார் 5வது நாள்ல தான் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு 0.50%, நமக்கு 400 நாள்ல நமக்கு 200% கிடைச்சிடும். சார் நான் 6வது நாள் தான் 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 0.40%, 500 நாள்ல கம்ப்ளீட்டட் ஆகும். சார் நான் 7வது நாள் தான் என்னுடைய பார்ட்னர்ஸ் 2 பேரும் 1:2க்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அப்ப எனக்கு எவ்வளவு டெய்லி ரிவார்டுனா 0.30%, அப்ப 667 நாட்கள்ல நமக்கு 200%. யோசனை பண்ணி பாருங்க. 1000 நாள் வெயிட் பண்ணாதான் நமக்கு 2 மடங்கு கிடைக்கும். ஆனா 667 நாட்கள்ல 7வது நாள் நீங்க பண்ணியிருந்தா கூட 667 நாட்கள்ல கிடைக்குது. அப்ப முதல் நாளே நம்ம பண்ணியிருந்தா 223 நாட்கள்லயே நமக்கு கிடைக்கும். 4ல் 1 மடங்குலயே நமக்கு 200% ரிவார்டும் கிடைக்கும். அப்ப இந்த வாய்ப்பை நம்ம சரியா படிக்கலைன்னா மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? மிஸ் பண்ணவும் கூடாது. நல்லா படிங்க, நல்ல பயிற்சி எடுங்க. எங்க ஆன்லைன் ஆஃப்லைன் மீட்டிங் நடந்தாலும் சரி அட்டன் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுங்க. எங்கேயும் வேற எந்த நெகட்டிவும் கையில எடுக்காதீங்க. நெகட்டிவா இந்த ப்ரோக்ராம பார்க்காதீங்க. நெகட்டிவா இருந்துகிட்டு யார்கிட்டயும் பிரசன்டேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா இது அவ்வளவு பெரிய விஷயம். இதுல இந்த பிரபஞ்சம் எப்படி சொல்லுதோ அதுதான். நாம பாசிட்டிவா இருந்தா நமக்கு எல்லாமே பாசிட்டிவான வருமானத்தை கொடுக்கும். நாம நெகட்டிவா இருந்தா எல்லாம் நெகட்டிவா தான் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். சரி, ரைட். வேலிபேர்டை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கத்துக்கிட்டோம். சோ அடுத்து 1:2 ரேஷியோ பிளான் அப்படின்னா இதுதான். இந்த 1:2 ரேஷியோ பிளான்ல நீங்க என்ன பண்ணணும்? 1:2 நம்ம எலிஜிபிள் பண்ணணும். இப்ப இந்த செல்ஃப் ஃபார்மிங் அப்படிங்கும் போது நமக்கு வந்து மினிமம் $100 இல்லையா? சோ அப்ப டெய்லி 1% இன்கம் வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? நாம 100, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் 100. இதான் 1:2 ரேஷியோ பிளான், வேலிபேர்ட் ரிவார்ட். அடுத்ததாக சார் நான் ஒரு பேர் மேட்ச் பண்ணிட்டேன், 2வது பேரை மேட்ச் பண்ணிட்டேன், 3வது பேரை மேட்ச் பண்ணிட்டேன், நிறைய பண்ணிட்டே இருக்கிறேன், அப்ப எல்லாத்துக்கும் 1% வருமானு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் பேர் மேட்ச் பண்ணும்போது அந்த ரெஃபரல் ரிவார்டும் அங்க சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு 1%. அதாவது 1:2ல ரெஃபரல் ரிவார்டு 2 பேர் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்ககிட்ட இருந்து 0.10 உங்களுக்கு ஏட் ஆகும். அந்த 0.10 தான் உங்களுக்கு $1. 2வது பேர்ல இருந்து 0.90ங்கிறது உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே ஒரே நாள்ல பண்ணிருக்கோம். ஒரே நாள் மீன்ஸ் இதை ஒரு நாள் பண்ணிருக்கலாம், ஃபர்ஸ்ட் பேர் ஒரு நாள் பண்ணிருக்கலாம், 2வது நாள்ல ஒரு பேர் பண்ணிருக்கலாம். ஆனால் அந்த 1:2ங்கிறது எந்த நாள் பண்றீங்களா அதுதான் உங்களுக்கு முதல் நாள். ஓகேங்களா? சோ அப்ப உங்ககிட்ட 10 பேர் இருக்கு, 10 பேருமே நாங்க ஒரே நாள் ஒவ்வொரு நாளா பண்ணதுதான் அப்படின்னா நோ ப்ராப்ளம். 0.90% உங்களுக்கு ஃபில் ஆகும். அப்ப உங்களுக்கு டைரக்டா நீங்க எத்தனை பேர் இருக்காங்க அதை முடிவு பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க விட்டுறாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க நிறைய சம்பாதிக்கும் நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேத்துக்கு வாய்ப்பை கொடுங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், சிஸ்டம் அதான் சொல்லுது, ஒரு 20 பார்ட்னர்களையாவது உள்ள கொண்டுட்டு வந்துக்குங்க அப்படின்ட்டு. நீங்க 200 கூட கொண்டுட்டு வரலாம், அது உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய பிரசன்டேஷன் அதுலதான் இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 20 பார்ட்னர்களாவது ஒரு 100ல நீங்க உள்ள கொண்டுட்டு வாங்க. சார் புதுசா ஒரு பார்ட்னர் உள்ள கொண்டு வரதுக்கு எவ்வளவு சார் தேவைப்படுது? 2500 பிளஸ் 9500 மொத்தம் 12,000 ரூபாய் இருந்தாலே போதும். அவர் இந்த பிவிசி மெட்டாக்குள்ள சீடு பார்ட்னர் டோக்கன் ஃபார்மிங்குள்ள என்டர் ஆக முடியும். அப்ப 20 பார்ட்னரை நம்ம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு 2க்கும் ஒரு பேர் மேட்சிங், கிட்டத்தட்ட 20க்கும் 10 பேர் மேட்சிங் உங்களுக்கு கிடைக்கும்.
அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேர் மேட்சிங்க்கு 1%, ரெண்டாவது பேர் மேட்சிங்க்கு 0.90, மூணாவதுக்கு 0.90, நாலாவது 0.90, அஞ்சுக்கும் 0.90 தான். 10 பேர் மேட்சிங்க்கும் 0.90 தான். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $9.9, $10 ரவுண்ட் அப்பா வச்சுக்கோங்களேன். $10 டெய்லி கிடைக்கும் சார். மாசம் $300 சார். எது? வெறும் 100 பண்ணதுல. அதுவே இந்த 20 பார்ட்னர்களும் 500 பண்ணி இருந்தால் உங்களுக்கு $50, 1000 பண்ணி இருந்தால் $100. யோசனை பண்ணி பாருங்க, $10 வந்துச்சு, $300 தான் சார் வருது அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனா எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்காங்க? வெறும் $100. அதே 500 பண்ணுனா $50, மாசம் 1.5 லட்சம் ரூபாய். அதுவே ஒவ்வொருத்தரும் $1000 பண்ணலாங்கன்னா $100, மாசம் 3 லட்சம் ரூபாய். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவலை சரியான முறையில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள நம்ம செல்ஃப் ஃபார்மிங்கை ஊக்கப்படுத்தினா போதும். நமக்கு மாதம் லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்கலாம். கூடிய விரைவில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? இப்ப நீங்க மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. டெய்லி லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு என்ன தெரியுங்களா? இதுல ஒரே ஒரு விஷயம் தான், இந்த டூல் இதுலயே கொடுத்துருக்கேன். வாழ வைத்து வாழ்வோம். வாழ வைத்து வாழ்வோம். எப்படி சார்? இப்ப நாம மாதம் 1 lakh and above நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். பர் டே 1 lakh ஏர்ன் பண்றதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மளை நம்பி இருக்கக்கூடிய அந்த 20 பார்ட்னர்களையும் மாதம் 1 lakh and above சம்பாதிக்க வைக்கிறதுக்கு உண்டான டூல், பயிற்சி நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த 20 பேரும் அந்த 1:2 ரேஷியோல ஒவ்வொருத்தரும் 10 பேர் மேட்சிங், 20 பேர் மேட்சிங் அவங்க பண்ணும்போது அவங்க உங்களை விட அதிகமா கூட சம்பாதிக்கலாம். அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல ரெஃபரல் ரிவார்ட், 2வது லெவல் ரெஃபரல் ரிவார்ட். 2வது லெவல்ல பேர் மேட்சிங் உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு மட்டும்தான். சோ 2வது லெவல்ல பிசினஸ் உடைய ரெஃபரல் ரிவார்ட், 3வது லெவல், 4வது லெவல், நமக்கு 20 லெவலுக்கு சிஸ்டம் ரெஃபரல் ரிவார்டு கொடுத்திருக்காங்க. அப்ப ஒரு நாளைக்கு குறைந்தது $500, $1000 சர்வ சாதாரணமாக நீங்க ஏர்ன் பண்ண முடியும். பர் டே 1 lakh and above சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும். அது ஆலிபேடால வெரி ஈஸியாக, சீக்கிரமாக உங்களால அந்த இடத்துல சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ புரிந்து கொள்ளுங்கள், இந்த பால்வின் சிஸ்டத்துல ஆலிபேட் ரிவார்ட், இந்த 1:2 ரேஷியோ பிளான சரியா நீங்க படிங்க, சரியா பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸி. ஒவ்வொருத்தரும் 100 மடங்கில் பண்ண வைங்க. எடுத்தோன்னே 5000, 10,000 பண்ண வைக்காதீங்க. 100 மடங்கில் பண்ண வைங்க. அவங்களுக்கு பிசினஸ புரிய வைங்க. அருமையா பண்ண முடியும். அனைவரும் ஒரு நாளைக்கு 1 lakh and above சர்வ சாதாரணமாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். தொடர்ந்து வாங்க. டெய்லி காலையில 5:30க்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். எவ்வளவு மழை இருந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, இங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த ப்ரோக்ராம்குள்ள நீங்க மட்டும் வராம உங்களுடைய டீம் மெம்பர்ஸையும் வர வைங்க. அவங்களும் பயிற்சி எடுத்துக்கிட்டுமே. இப்ப நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னா நீங்க ஒரு லெவல மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவீங்க. அவங்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா அவங்க இன்னொரு லெவல போக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களை கொண்டு வந்து உட்கார இன்னொரு லெவல். அப்ப உங்களுக்கு 5 லெவல், 6 லெவல், 7 லெவல், 10 லெவல் ஆக்டிவா இருக்கும். ஒரு நாளைக்கு 100 இல்ல, 500 இல்ல, 1000 கூட நீங்க சம்பாதிக்க முடியும் டாலர்ல. முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அவங்க வர்றது எந்திரிக்க, அதாவது இன்னைக்கு மக்கள் இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? சோம்பேறித்தனம். சார் ஒரு 5 மணிக்கு கூட நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க வாழ்க்கையில எப்படி சார் ஜெயிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. எதுக்காக எந்திரிக்கிறோம்? செல்போன் நோண்டுறதுக்கா? டைம் பாஸ் பண்றதுக்கா? நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், யூடியூப் பார்த்துட்டு, அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில முன்னேறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்திருக்கேன், ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு முடிவு பண்ற அத்தனை பேரும் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்மளுடைய இன்னைக்கு ஃபியூச்சர் என்ன, நாளைக்கு என்ன, நாளான்றைக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கிறவங்க தான் வாழ்க்கையை ஜெயிப்பாங்க. நீங்க அத்தனை பேரும் சிந்திக்கிறவங்க. அதனாலதான் அந்த 5 மணி 5:30 மணி மீட்டிங்ல சர்வ சாதாரணமாக, அதுவும் ஸ்ரீலங்காவில இருந்து ஆன் பண்ணோம்னா அடுத்த செகண்ட் வரக்கூடியது நவநீதன் அப்படிங்கிற ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய நமது பார்ட்னர். சோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். சோ ஏன்னா ஆன் பண்ண அடுத்த செகண்ட் அவர் உள்ள என்ட்ராகிறாரு. சோ அப்ப எதிர்பார்ப்பு,
வாழ்க்கையில ஜெயிக்கணும், எப்படியாவது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்பு. சோ எல்லாருமே அதே மாதிரி வந்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு மகிழ்ச்சி. சோ அதே போல உங்க டீம் மெம்பர்ஸையும் உள்ள வர வைங்க. அவங்க வர்றது கஷ்டம்தான், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள செதுக்கி அவங்கள ஒரு சிலையா மாத்துங்க. இந்த உலகம் அவங்கள பார்க்கும். சரிங்களா? சோ வாருங்கள், வாழ வைத்து வாழ்வோன்னு சொல்லி இன்றைய பிளானை மனமகிழ்ச்சியோட நான் உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன். சோ உங்களுக்கு புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புரிந்தவர்கள் அடுத்து வரக்கூடிய நீங்க பேசக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் 1 நிமிடங்கள் தான், ஏன்னா டைம் குறைவா இருக்கு. சோ அதுக்குள்ள நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம், உங்களுடைய புரிதலையும் சொல்லலாம். சோ அடுத்து என்ன உங்க டவுட்டோ அதையும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செஷன் கம்ப்ளீட்டட். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். வாருங்கள், அடுத்த லீடர்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். வாருங்கள், வாழ்த்துக்கள் சார். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மீட்டிங் எல்லாம் தெளிவாக இருக்கு சார், புரியுற மாதிரி இருந்துச்சுங்க. ஒவ்வொரு நாளும் மீட்டிங்ல வந்தா எல்லாம் கத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அதனால புரியுற மாதிரி தெளிவாக தான் இருக்குது. ஏடி பாலர் ஆப்பரில் ஒரு 100 தான் போட சொல்லியிருக்கீங்க. ஒரு 100 ஃபார்மிங் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம பேர் வச்சு 2 பேர் தான் கீழே. 100 போட்டு எனக்கு கீழே 2 பேர் வந்தாவே போதும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் என்கிட்ட 20 பேர் இருக்காங்க பிவிசி மெட்டாவில் ஏற்கனவே. அந்த 20 பேர்த்தையும் 100 போட்டு வச்சாவே 20 பேர் 5 10 இதாயிருங்க. 10 பேர் மேட்ச் ஆகிடும் எனக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு வரேன் சார். இன்னைக்கு 3 பேர்த்துக்கு எனக்கு கீழே 2 பேரை ஜாயின் பண்ணி இந்த கேட்டுப்பார் ஆப்பில் இது போடுறது சார், ஃபாலோ போடுறது சார். இது மாதிரி மீட்டிங் அனைவரும் வரணும், அனைவரும் கற்றுக்கலாம், அனைவரும் வந்தால் புரிஞ்சு கற்றுக்கலாம் தான் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் அனைவரும் வரேன் சார். இந்த மீட்டிங்கில் வந்ததுக்கு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தது. இந்த 2019 எனக்கு பேலிவில் கொண்டாந்து வச்சு அறிமுகம் பண்ணியவர் வெங்கடேசன் சார், அவருக்கு மிக நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி பிவிசி மெட்டாலேருந்து வந்து பேலிவிலேருந்து வந்து இன்னைக்கு வரணும், 1 ரூபாய் கூட எனக்கு கட்டமாகவில்லை. நல்லா தெளிவாக தான் இருக்கிறது, தெளிவாக தான் கற்றுக்கிறோம். வீட்டுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கூட தவறாமல் வந்தேன். ஆனால் 2 நாள் கோயிலில் விசேஷம் இருக்கிறதுனால வர முடியல. அதனால் இன்னைக்கும் வந்து இன்னைக்கு மீட்டிங்கில் கலந்து கொண்டேன் சார். வணக்கம். அனைவருக்கும் மீட்டிங்கில் கலந்துங்க, அனைவரும் பேசலாம், அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பிரைட் நாகராஜன் சார். வாருங்கள், இன்னைக்கு 1:2 பிளானை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். சோ தொடர்ந்து வாருங்கள், பயிற்சி எடுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்ஸ் விரைவா வாங்க. ஒவ்வொரு நிமிடங்களில் சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வாருங்கள், வாங்க பேசலாம் சார். உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ரூபன் சார், ஈரோடு. வெல்கம். நம்ம வந்து இந்த ஏலிபேட் ஆஃபரை பயிற்சி எடுத்திருக்கோம், மிக சிறப்பு சார். கெட்டியால குறைஞ்சபட்சம் ஒரு 5 நபர் வேணும், அதிகபட்சம் 20 நபர் வேணும். ஆனா 2 பேர் மேட்ச் கொடுத்து நம்ம வந்து கெட்டியா 4 ஸ்பீடு கிடைக்கிற அளவுக்கு சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சார். நம்ம வந்து எல்லாரும் பயன்படுத்திட்டோம்னா மிக விரைவில் வெற்றியாளராக வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. இந்த பிரைட் டீம் சார்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஏலிபேட் ஆஃபரை மிக சிறப்பாக பயன்படுத்துங்க. மிக விரைவில் நீங்க எல்லாரும் சாதனையாளர்களாக வெற்றியாளராக மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி, நன்றி ரூபன் சார். நீங்களும் ஏலிபேட் அச்சீவரா இருக்கிறீங்க. சோ இன்னும் நிறைய அச்சீவர்ஸை நீங்க உருவாக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை நம்பி நிறைய நபர்கள் வரப்போறாங்க. சோ அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை கொடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. சோ அடுத்த பார்ட்னர்ஸ் கொஞ்சம் விரைவா வாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏர்லிபேட் வாழ்த்துக்கள். ஏர்லிபேட் ஆஃபர் ரொம்ப சூப்பரா இப்ப சொல்றீங்க. ஆனா டெய்லி இதை சொல்லி சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு கிடைக்கும். அதனால பிவிசி மெட்டாவில் இருக்கிற அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நீங்களும் ஏலிபேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாருங்கள் சார். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் திருச்செங்கோடு முருகேசன் சார், வெல்கம். சூப்பரா சார். ஏலிபேட் ஆப்பர் வந்து இப்ப வந்து நாம வந்து தெளிவாயிட்டோம். அந்த மெத்தடை வந்து நீங்க சொல்லி கொடுக்குற வந்து நல்ல புரிதலா இருக்கு. ஆனா இதை வந்து நம்ம பண்றதுக்கு ரெடி பண்ணுவோம் சார். அதாவது வந்து போற்றுவார் போற்றட்டும், தூட்டுவார் தூட்டட்டும், தூய வழி தவறாதே நண்பா, நாட்டினே எங்க நட்பெயர் வாங்க, நாடெங்கு உழைத்திடு நண்பா. அப்படிங்கிற மாதிரி நம்ம எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கிறாதவங்க விடட்டும்.
ஆனா பின்னாடி ஒரு நாள் நம்மளுக்கு பின்னாடி வந்து கேட்பாங்க. அதனால நம்ம அறிமுகப்படுத்துறத வந்து நாம அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனா வர்றது வராதது அவங்களோட இஷ்டம். ஆனா கூடிய சீக்கிரத்துல நாம வந்து அவங்களெல்லாம் உள்ள கொண்டாடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க கண்டிப்பா வருவாங்க. வந்து ஏழிப்பார் ஆப்பரில் என்ட்ரி போட்டு அவங்களையும் சம்பாதிக்க வைப்போம் சார். சம்பாதிக்க வச்சா தான் நாமளும் வாழ முடியும், அவங்களும் வாழ முடியும். பிற்காலத்துல வந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இந்த அளவுல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு பெட்டிக்கடையே வச்சாக்க இன்னைக்கு வந்து 1,00,000 ரூபாய் இல்லாம நம்ம வந்து ஒரு தொழில் பண்ண முடியாது. அந்த 1,00,000 ரூபாய் போட்டு நாம வந்து காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் வந்து 8 மணி எழுதி பார்த்தா கூட அன்னைக்கு வந்து நாம வந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா ஏழிப்பார் ஆப்பர்ல ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து பண்ணோம்னா போதும். 1,00,000 ரூபாய் இருந்து இந்த ஏழிப்பார் ஆப்பர்ல நம்ம போட்டோம்னா நம்ம வந்து கலரை தூக்கி விட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கலாம் சார். அந்த அளவுல டேனியல் ஜான்சன் சார் வந்து நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்டோம். லீடர் நீங்க இருக்கீங்க, எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறீங்க. அதைப்படி நாங்க நடந்தோம்னா நாம வந்து பின்னாடி லட்சாதிபதி கோடீஸ்வரர் இல்லைங்க சார், மில்லினர் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஒரு 2 வருஷத்துல நம்ம லட்சங்களை கோடிகளை அழலாம் சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி சார், நன்றி, அருமை. ஏன்னா எந்த ஒரு துறையிலையும் நம்ம உள்ள போன உடனே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியாது. அதுக்குண்டான டைம், கால அவகாசம் தேவை. சோ அந்த கால அவகாசம் கண்டிப்பாக ஒரு 2 to 3 வருடத்தில் நம் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகிறது நிச்சயம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்கள் வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றிங்க சார். அடுத்த நன்றி நன்றி. அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க பேசலாம். வடிவேல் சார், ஏற்கனவே நீங்க மைக் ஆன் பண்ணியிருந்தீங்க. அது மீட்டிங் நடந்துட்டு இருந்தனால உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தேன். இப்ப ஆன்ல தான் வச்சிருக்கேன், நீங்க ஆன் பண்ணலாம். சார் நாங்க வண்டி கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கனால எதுவும் கரெக்டா ஒன்றும் பண்ண முடியலைங்க சார். இன்னைக்கு ஒரு வாரமாவே நம்ம ஒரு இதா இருக்குது. அதனால காலை உற்சாகமான வணக்கம் சார். நல்ல ஒரு தீர்ப்பு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சார். கொஞ்சம் கொஞ்சமா ஏழிபடா வருங்கிறது நல்ல ஒரு சிஸ்டம். நாங்களும் விரைவில் ஏதோ ஒண்ணு செய்யலாம்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் சார். கண்டிப்பாங்க, விரைவில் அந்த 1:2 ஈஸியா நீங்க பண்ண முடியும். நீங்க ஒர்க்கில் இருக்கிறீங்க, அதனால அதிகமா பேச முடியலன்னு நினைக்கிறேன். சோ வாழ்த்துக்கள். ஆமாங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்னர்ஸ் வாங்க விரைவா பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பா இந்த புரிதல், அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டோடைய கொஞ்சம் புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து நான் அந்த ஏர்லி பேர்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நீங்க வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி நம்ம பக்கத்துல இருக்குது. புரிந்து கொண்டு வாருங்கள், அனைவரும் வெற்றி பெறலாம்னு சொல்லிக்கிட்டு இன்றைய பங்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேன். நிறைவுரையாக மணிராஜ் அவர்கள் நிறைவுரை பண்ணுவார். சார் ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் ஃப்ரீயா இருக்கேங்க சார். அனைவருக்கும் இனியதொரு பிவிசி மெட்டா வணக்கம். டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 5:30 மணி முதல் நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்குது. வாங்க பேசலாம், வாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னுங்கிற ஒரு நிகழ்ச்சி டெலகிராம் மூலியமா வெங்கடேஷ் சார் அவர்கள் வந்து நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குது. எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பா வந்து பயனடைவோம். அந்த அவரு என்னைக்குமே அதுதான், நம்ம பயனடைகிற மாதிரி அவரு நம்மளுக்கு நல்லா பிளான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. எல்லோரும் சார்பாகவும் வாழ்த்துக்கள். பிவிசி மெட்டா வணக்கம். கண்டிப்பா பிறப்பு இறப்பு நடுவுல இருக்கிறது வாய்ப்பு. ஆகவே எல்லோரும் வாய்ப்பை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி இன்றைய நாள் இனிய நாள் அமைவதற்கு நன்றி கலந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க குணமுடன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஈரோடு மணிராஜ். தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார், அருமையாக நன்றி கூறியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அதே போல இன்னைக்கு பேசின அத்தனை பார்ட்னர்களும் புரிதலோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து வாங்க, அனைவரும் வெற்றி பெறலாம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா
சர்வ நிச்சயம் அப்படிங்கறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஆஹ் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அந்த உண்டியல் அப்படிங்கிற வேலட்டை அனைவரும் உருவாக்கி ஒவ்வொரு பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைங்க. பிற்காலத்தில் அது ஒரு பெரிய தொகையாக உங்களுக்கு அமையுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30 சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.